ஒரு ஊர்ல ஒரு குரு ஒருத்தர் இருந்தாரு. அந்த குருவுக்கு சில சீடர்கள் இருந்தாங்க. தினந்தோறும் அந்த குரு ஏதாவது ஒரு தலைப்ப எடுத்துக்கிட்டு, அந்த தலைப்ப தன்னுடைய மாணவர்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. அந்த மாணவர்கள்ல ஒருத்தர் மட்டும், தன்னுடைய குரு ஒரே விஷயத்த மட்டும் தான் தனக்கு கற்பிச்சு குடுக்குறாரு. இதனால பல விஷயங்கள தன்னால தெரிஞ்சுக்க முடியாம போகுது அப்படின்னு மன வருத்தப்பட்டாரு அந்த சீடர். இத நினைச்சுக்கிட்டே இருந்த இந்த சீடர் ஒரு நாள் தன்னுடைய குரு கிட்ட போய், "நீங்க ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் தான் கத்து தர்றீங்க. இதனால எனக்கு நிறைய தகவல்கள் சேகரிக்க முடியாம போகுது" அப்படின்னு சொன்னாரு அந்த சீடர். தன்னுடைய மாணவருக்கு நேரடியா விளக்கம் கொடுத்தா எதுவும் புரியாது அப்படின்னு நினைச்ச குரு, தன்னுடைய மாணவன ஒரு கோழி கூண்டு ஒண்ண திறந்து விட சொன்னாரு. அந்த கோழி கூண்டுல கிட்டத்தட்ட 10 கோழிகள் இருந்துச்சு. அந்த 10 கோழிகளும் இவர் கதவ திறந்த உடனே திசைக்கு ஒண்ணா ஓட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த குரு தன்னுடைய மாணவன கூப்ட்டு 10 கோழிகளையும் ஒரே நேரத்துல பிடிக்க சொன்னாரு. இந்த மாணவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா, அவரால ஒரே நேரத்துல 10 கோழிகள பிடிக்கவே முடியல. மறுபடியும் அந்த சீடர கூப்ட்டு, "இப்போ சிகப்பு கயிறு கட்டுன ஒரு கோழிய மட்டும் பிடிச்சிட்டு வாங்க" அப்டின்னாரு. அந்த மாணவர் சிகப்பு கயிறு கட்டுன ஒரு கோழிய மட்டும் இலக்கா வச்சு தொரத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோழியையும் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. இப்ப கொண்டு வந்து தன்னுடைய குரு கிட்ட குடுத்தாரு அந்த மாணவர். இப்பதான் அந்த குரு சொன்னாரு, "இவ்ளோ நேரம் நீங்க எல்லா கோழிகளையும் ஒரே நேரத்துல பிடிக்க முயற்சி பண்ணீங்க. ஆனா அது உங்களால முடியல. இப்ப பாருங்க, ஒரே ஒரு கோழிய மட்டும் துரத்துனீங்க. சீக்கிரமா அதையும் பிடிச்சிட்டீங்க." இதே மாதிரி தான் நம்மளுடைய கற்றல் நிகழ்வுகளும் நடக்குது. ஒரே நேரத்துல பல விஷயங்கள தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் அப்டின்னா, எல்லாமே நம்மளுடைய மூளையில பதிவாகாது. சீக்கிரமா மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஆழமா கத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது நம்மளோட மூளையில நல்லா பதிவாயிடும். அது நமக்கு என்னைக்குமே மறந்து போகாது. அந்த விஷயத்துல நமக்கு புலமை அதிகமா இருக்கும் அப்டின்னு சொன்னாரு அந்த குரு. இப்பதான் அந்த மாணவர் தன்னுடைய குரு எதற்காக நிதானமா கத்துக் குடுக்குறாரு அப்டின்றது புரிஞ்சுது. இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, எந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாலும் அது ஆழமாவும், தீர்க்கமாவும் கத்துக்கணும். அவசரப்பட்டு நிறைய தகவல்கள சேகரிக்கணுன்ற பேர்ல அதிகமான விஷயங்கள தெரிஞ்சுக்கும் பொழுது, எல்லா விஷயங்களையும் சேகரிச்ச வேகத்திலேயே நமக்கு மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.